கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சத்தியவசனத்தின் சத்தியங்களை எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 வாசிக்க கேட்போம். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்கிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். அதாவது கடைசி சத்தியத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள்னு சொன்னார். அது என்ன புளித்தமாவு அப்படிங்கிறத நம்ம விவரமாக பார்த்தோம். அதாவது மத சார்ந்த புளித்தமாவும் அரசியல் சார்ந்த புளித்தமாவும். அப்படின்னா மதம் சார்ந்த போதனைகளுக்கும் அரசியல் சார்ந்தன்னு சொல்கிறத விட மனிதனுடைய சொந்த கற்பனைகள் சார்ந்த போதனைகளுக்கும் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இன்று வரைக்கும் நமக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த வசனத்தை நமக்கு சொல்லியிருக்காரு. இதை சொன்னதுக்கப்புறம் சீஷர்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியல. அவர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, வெறும் அப்பத்தை பற்றி மட்டும்தான் நினச்சிருக்காங்க. அதனால தான் இப்படி யோசிக்கிறாங்க. அது என்ன யோசிக்கிறாங்க பாருங்க, நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். தொடர்ந்து வாசிப்போம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறதுன இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினமாய் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. இதில் என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான், அதாவது கொஞ்ச நாட்களுக்கோ இல்லை ஒரு எத்தனை நாட்கள்னு சொல்லப்படலை, ஆனால் எப்படி பார்த்தாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னால், ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் தான் அந்த 7 அப்பங்களை என்ன பண்ணியிருக்கலாம், அவர் 4000 பேருக்கு கொடுத்துருக்கலாம். ஒரு அதிகாரத்துக்கு முன்னால் தான் என்ன ஆயிருக்கு, 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்துருக்கார். இப்படி இருக்கும்போது 2 மாபெரும் அற்புதங்கள், வெறும் 5 அப்பம் 7 அப்பத்தை வச்சு 5000 பேருக்கு மேலே 4000 பேருக்கு கொடுத்துருக்காருன்னா, அப்ப இல்லாததவ இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்ட்டு சீஷர்களால் புரிஞ்சுக்கவே முடியல. இது சீஷர்கள் மட்டும் கிடையாது, இன்றும் நம்மிடத்தில் இந்த குறைவு இருக்குது. என்னன்னா, ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு அந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தம், இப்படிதான் சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு நம்மளாம் என்ன பண்ணிக்கிறோம், அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம். இங்கேயும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாங்கன்னா, ஐயோ அப்பத்தை பற்றி தான் பேசுகிறாரு போல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா அது காரணம் என்னென்னா, அவர்கள் இருதயம் அவ்வளவு கடினமாக இருக்குது. அவ்வளவு கடினமாக இருக்குது. எப்படி, ஏன் கடினத்துக்கும் அவர் சொல்ல வேண்டியதை புரிஞ்சிக்க முடியாதுக்கும் காரணம் என்ன, ரெண்டுத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தங்களுக்குள்ள, அதாவது அறியாமைன்னு சொல்ல முடியாது, அவரை அறியணுங்கிற வாஞ்சை கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் கடினம். உங்கள் இருதயம் இவ்வளவு கடினமாக இருக்குதா அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கள் கள்ளம் கபடத்தோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத விட, அது மட்டும் கிடையாது, அறியாமையில் இருக்காங்க, புரிஞ்சிக்க முடியாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அவர் கூடவே இருந்து இவ்வளவு அற்புதத்தையும் செஞ்சு காமிச்சிருக்காரு. அப்படி இருந்தும் மீண்டும் சாப்பாட்டை பற்றியே அவங்க யோசிக்கிறாங்க. சாப்பாடு இல்லாட்டினாலும் அவர் ஒரு அப்பமோ இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருந்ததில்ல கூட என்ன பண்ண முடியும், அவர் சாப்பாடு கொடுக்க முடியும், அப்பம் கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க அந்த 2 அற்புதத்துலேருந்து கூட புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அவர்களை மாத்திரம் நம்ம குறை சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்மளும் அப்படி தான் இருக்கோம். ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காரு, தேவன் நம்ம கூட தான் இருக்காரு. நம்மளை ஒவ்வொரு பாதையிலையும் ஒவ்வொரு வழியிலையும் அவர் நடத்தி செல்லும்போது எப்படிப்பட்ட வழியாக இருக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அவர் நம்ம கூட இருந்து ஒளியாக இருந்து நம்ம அவருடைய பாதையில் கூட்டிகிட்டு போகிறார். அது துன்பமாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், எப்படி கரடு முரடான பாதைகளாகவும் இருக்கலாம், ஸ்மூத்தாகவும் இருக்கலாம், மாறி மாறி தான் வரும். எப்படி நம்மளுடைய இந்த உலகத்தில் காலங்கள், அதாவது வசந்த காலம், மழைக்காலம், வெயில் காலம் அப்படின்னு மாறி மாறி வருதோ, அது மாதிரி அவர் கூட்டிகிட்டு செல்லும் பாதையில் நமக்கு மாறி மாறி தான் வரும். ஆனால் நம்மிடம் இருந்து எந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் யாரும் பறிச்சுக்க முடியாது. அதுதான் இங்கே இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர் பாதையில் நம்ம போகும்போது எல்லாமே வரும், ஆனால் உபத்திரம் வரும், மிகவும் சந்தோஷமான ஒரு
தருணங்களும் எல்லாமே வரும். அவரை உணர உணர அவர் கூட சஞ்சரிக்கிற மாதிரில சஞ்சரித்து கொண்டே தான் போயிட்டுருப்போம். ஆனா, ஏன் அன்றைய சீஷர்கள் யோசிச்சதோட இன்னைக்கு நம்ம மோசமா அதை விட அவிசுவாசத்தோட இந்த உலகத்தில் நமக்கு எது கிடைக்கல, இது கிடைக்கலையே, அது கிடைக்கலையே அப்படின்ட்டு என்ன பண்ணி இதை குறித்து தான் அவர் சொல்லியிருப்பாரு. நம்ம உலக காரியத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து மாற்றி அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறோம். இப்போ புளித்தமாவுனா அப்படியே புளித்த மாவை மட்டும் எடுத்து, அதாவது பரிசேயருடைய புளித்த மாவுனா அவங்களுடைய மாவை பற்றி பேசுகிறாரு போல், அவங்க ஏதோ அப்பம் வச்சுருக்காரு போல், அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு போல் அப்படின்ட்டு அப்படியே லிட்ரலாக அதே மீனிங்கை எடுக்கிறதுனால தான் இங்கே இயேசு கிறிஸ்து திட்டுறாரு. இன்னைக்கு நம்மளும் அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கோம். அவர் ஏதாவது ஒரு வசனத்தில் இந்த பைபிளில் வேதத்தில் எந்த வசனத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அவர் உண்மையான சத்தியத்தை அதில் கொஞ்சம் புரிகிற மாதிரி வேற மாதிரி சொல்லியிருந்தார்னா, அதாவது ஓமையாக சொல்லியிருப்பாரு. இல்லாட்டினா அது எந்த காரணத்துக்காக சொல்லியிருக்காரோ அதை விட்டுட்டு வேற ஒன்று புதுசாக எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டு மக்கள் என்ன பண்ணிக்கிறோம், அதை அப்படி புரிஞ்சுக்கிறோம். அப்படி புரியும் போது என்ன ஆகுது அப்படின்னா, சத்தியம் மற்றும் கலப்படமாகலை, அவரையே மட்டுப்படுத்துகிறோம், அவருடைய தரத்தை கம்மி பண்ணுறோம். அவருடைய தரம் மேலானது, உயர்வானது. அவர் அற்ப காரியங்களுக்காக என்ன பண்ண சொல்ல மாட்டார், இந்த வசனங்களை யூஸ் பண்ண மாட்டார். அவர் யூஸ் பண்ணுறது, அவர் பயன்படுத்துகிற வசனங்கள் எல்லாமே மேலான காரியங்களுக்காக, நம்மை ஆவிக்குரியவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, பரிசுத்தத்தோடு அவருடைய சாயலாக மாறுவதற்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே மீனிங் எடுத்துக்கிட்டு அப்படியே அதை என்ன பண்ணுறோம், மாற்றி புரிஞ்சுக்கிட்டு கேட்டால் அவரே இயேசுவே சொல்லியிருக்கார், இயேசுவே இந்த மாதிரி பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு அவருடைய தரத்தை மட்டுப்படுத்துகிறோம், அவரை அவமானப்படுத்துகிறோம். இங்கே அவர் வெறும் ஒரு அப்பத்துக்காகவா பரிசேயருடைய அப்பத்துக்காக அவர் இவங்கள்ட்ட சொல்லியிருப்பாரு. அப்பம் இல்லைன்னா என்ன வேணாலும் அவரால் செய்ய முடியும். அவருடைய தரம் எவ்வளோ உயர்வானது, ஆனால் இவர்களுடைய நினைவு ரொம்ப கம்மியாக இருக்குது. இதை விட மட்டமாக இருக்குது நம்முடைய நினைவுகள். அவருடைய தரம் உயர்ந்தது. எப்படியெல்லாம் நம்மளை அழைத்து செல்லணும், எப்படியெல்லாம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகணும்னு அவர் நினச்சி வச்சுருக்காரு. ஆனால் நம்முடைய தரம் மிகவும் அற்பமான காரியங்களுக்காக அவரை பயன்படுத்திட்டு அவர் இதை தான் சொல்லியிருக்கார், இப்படி தான் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி இந்த உலகத்திலேயே நம்ம செழிப்பாக வாழ்கிறதான் அவர் விரும்புகிறாரு. எவ்வளவு மட்டமாக அவரை கொண்டு போகிறோம் இல்லையா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் செழிப்பாக வாழ்கிறதுக்காகவா அவர் இதில் சிலுவையில் அறையப்படணும்? கொஞ்சம் நம்ம நிதானிக்கணும். அவருடைய இரத்தம் விலையேறப்பெற்ற இரத்தம், அவருடைய மரித்தல், அதாவது அந்த மரித்து உயிர்த்தல்ங்கிறது மிகப்பெரிய திட்டம். தேவனுடைய நோக்கத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருக்குது. அந்த திட்டத்தை அற்பமாக இருக்கிற மனுஷனை அற்ப உலக காரியத்துக்காக தான் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டான்னு சொல்லும்போது அவருடைய தரம் எவ்வளவு அவமானப்படுது, கீழே போகுது. இப்படித்தான் அன்னைக்கு சீஷர்களும் நினச்சிருக்காங்க. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் இருதயம் ஏன் இன்னும் கடினமாக இருக்குது, எதையுமே நினச்சி பார்க்க மாட்டீங்களா? உங்கள் கூடவே இருந்து இவ்வளோ நாள் நான் உங்களை வழி நடத்தி வந்திருக்கேனே. இதுதான் நமக்கும் சொல்லப்படுது. நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்னு சொல்லுவாங்க. அதிலிருந்து இன்று வரைக்குமே, அவரை அறிந்து கொண்ட நாள் முதல் இன்று வரைக்கும் நம்மை பல்வேறு இடங்களில், பல்வேறு சூழ்நிலைகளில், பல்வேறு மக்களிடையே நம்ம எப்படியோலாம் அவரை புரிவதற்காக, அவரை அறிவதற்காக வசனத்தின் மூலம் நம்மளை வழிநடத்தி வந்திருக்கார். அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், என்னுடைய தேவை, எனக்கு என்ன கஷ்டம், என்ன பண்ணணும், நான் இந்த இதில் இந்த வேலையில் என்ன பண்ணணும், இந்த சூழ்நிலை என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளையே மையப்படுத்தி அவரை என்னமோ ஏதோ ஒரு கடையில் விற்கிறவர் மாதிரி அவரை நம்ம என்ன பண்ணிட்டோம், அவமானப்படுத்திகிட்டு இருக்கோம். அது அப்படி கிடையாது. அவர் எவ்வளோ உயர்வாக இருக்காரோ அதே தரத்துக்கு நம்மளையும் உயர்த்தி, நம்மளையும் அவரோட தரத்துக்கு உயர்த்தணும்னு ஆசைப்படுறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அவருடைய சித்தத்தையும் யோசிக்கலை, அவருடைய நோக்கத்தையும் யோசிக்கலை, அவருடைய திட்டத்தையும் யோசிக்கலை, அவர் என்ன பண்ணுறாருங்கிறதையும் உணரலை. அதனால தான் என்ன பண்ண முடியல, எதுவுமே அவர் சொல்கிறது புரிஞ்சுக்க முடியல. வசனத்தை எல்லாத்தையும் மாற்றி நம்ம புரிஞ்சுக்கிறோம். 18வது வசனத்தை தொடர்ந்து வாசிப்போம்.
உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். எவ்வளவு அழகா சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சீஷர்கள்ட்ட, நான் 5 அப்பத்தை 5000 பேருக்கு இருக்கும்போது 5 அப்பத்தை என்ன பண்ணேன், அதையும் கேட்டுட்டு மிச்சத்தை எவ்வளோ அப்படியே முடிஞ்சிச்சா மிச்சம் எடுத்தீங்களான்னு கேட்குறார். மிச்சம் எடுத்தோன்னு சொல்கிறாங்க. 7 அப்பத்தை 4000 பேருக்கு தோணுன்னா மிச்சம் இருந்துச்சா? இருந்துச்சு. எப்படி? 7. இவ்வளவும் நடந்ததுக்கப்புறமும் அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்படியே கேட்டுட்டு விட்டுட்டார். அதுக்கு மேலே எப்படி புரிய வைக்க முடியும்? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு வசனம் அவர் சொல்கிறாரு, ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அப்படின்னா எதற்காக சொல்லணும், ஏன் சொல்லணும், நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உணர்றதுக்கு முன்னாடி உள்ள காரியங்கள்லாம் தேவைப்படுது. என்ன தேவைப்படுதுன்னா, அவர் அணுவாக நம்ம என்ன பண்ணணும், அனுபவிக்கணும், அவரை உணரணும். நம்மளை எப்படிலாம் நடத்தி வந்திருக்காரு, அவர் நடத்தி வந்திருக்காருன்னா உடனே இந்த உலகத்தில் நடத்தி வந்திருக்காருன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. அவர் அனுபவிக்கிறதுல, அவர் அறியறதுல எப்படிலாம் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம், அறிஞ்சுக்கிட்டோம். அவர் அறியறதுல இருக்கிற மகத்துவம் மகிமையும் வேற எதுலேயுமே இல்லை. நம்ம அவருடைய வசனத்தை ஆராயும் போது அவரை தன்னையே வெளிப்படுத்தி காமிக்கிறார். அந்த வெளிப்படுத்துறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்பமாக இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு அது முக்கியமாகவே தெரியாது. அதனால தான் என்னமோ பவுல் என்ன சொல்கிறாரு, அவரை அறிகிறதுக்காக, அவரை ஆதாயமாக்கிற கொள்வதற்காக நான் எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமாக எண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாமே உண்மையிலேயே ஒரு மேலானவைகளை தேடும்போது இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது, குப்பையாக தெரியுது. ஒன்றும் இல்லை, நஷ்டம். ஏன் நஷ்டம்? இவ்வளவு நாள் இதை தேடி நான் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், அவர் அறியறதுக்கு டயத்தை நான் கம்மி பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு ஆதங்கத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, குப்பையும் நஷ்டம் என்று என்கிறேன். இதெல்லாம் இருந்தால் எனக்கு நஷ்டம்தான், இதெல்லாம் நான் வச்சுருந்ததுனால எனக்கு நஷ்டம்தான். இதெல்லாம் இல்லாமல் இருந்து எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது அவரை மட்டும் நான் தேடும்போது தியானிக்கும்போது என்னை அவருடைய பிரசன்னத்துக்குள்ள, அவருடைய ஐக்கியத்துக்குள்ளே என்னை கொண்டு போகிறாரு. இப்படிப்பட்டவைகளை நம்ம சிந்திக்காம, மேலானவைகளை சிந்திக்காம, புனிதமானவைகளை சிந்திக்காம, எவ்வளவு மகத்துவம் உள்ளவைகளை சிந்திக்காம நம்ம என்ன பண்ணுறோம், இந்த உலகத்துக்கு திரும்ப தேவையானதுக்கு அவரை எப்படி வச்சுக்கிறோம், அப்பப்போ எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படிங்கிற தேவைக்கு வச்சுருக்கோம். அப்படி தேவைக்கு என்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணுறோமோ அது எதை காமிக்குதுன்னா நம்ம இருதயம் கடினமாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. ஏன்னா சதையுள்ள இருதயத்தில் தான் அவருடைய வசனத்தை எழுத முடியும். கல் மாதிரி இருக்கிற இருதயத்தில் என்ன பண்ண முடியாது, வசனத்தை எழுதவே முடியாது. எப்படி எழுத முடியும்? அந்த கடினமுள்ள இருதயம் எதை நினச்சிக்கிட்டே இருக்கும்னா இந்த உலக காரியங்களும் உலக தேவைகளை பற்றி மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியம் என்ன அப்படின்னா, மேலானவைகள் அவரை பற்றி மட்டும் நம்ம தேடணும், சிந்திக்கணும். அவரை எப்படி நம்ம அடையணும், அவரை ஆதாயமாக்கிக்கணும், அவரை சுதந்தரித்து கொள்ளணும். அவர் மாதிரியே நம்ம ஒத்த சாயலாக மாறணும். அவரை அறிய அறிய இந்த உலகம் எல்லாமே எப்படி தான் இருக்குது, குப்பையுமாக நஷ்டமாக தோணணும். அப்போ தான் உண்மையிலேயே நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோன்னு அர்த்தம். நம்ம இன்னமும் இந்த உலகத்துக்குரியவைகளை அப்படியே ஐயோ இதை கட்டிக்கணும், இதை நமக்குள்ளே வச்சுக்கணும், நம்மள்கிட்ட வச்சுக்கணும், இதை அடைய தின்னணும் அப்படின்னு இருந்துகிட்டே இருந்தால் அவர் செய்கிற காரியங்கள், அவர் சொல்கிற விஷயங்கள் எதுவுமே அன்னைக்கு எப்படி சீஷர்களுக்கு புரியாமல் போச்சோ இன்றைக்கும் புரியாமையே போயிடும். அதனால் சற்று நம்ம தாழ்மையோடு சாந்தத்தோடு இருந்து அவருடைய வசனத்தை அறிந்து அவரை மட்டும் தேடிக்கிட்டு இருந்தோன்னா கட்டாயம் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார், அவரையே வெளிப்படுத்துவார். அந்த மகத்துவம் மகிமையும் தான் உண்மை உள்ளது. அப்படிப்பட்டவைகளே நாம் தேடுவோம், அதையே நம்ம அறிவோம். அடுத்த சத்தியத்தில் நம்ம இன்னொரு சத்தியத்தை பார்ப்போம்.